மேய்ப்பனின் குரல் ஊழியத்தின் மூலம் 1975 ஆண்டு முதல் கடந்த 47 ஆண்டுகளுக்கும் மேலாக நற்செய்தியை அறிவித்து கொண்டு வருகிறோம். 1976 ஆண்டு முதல் ஃபீபா வானொலி மூலம் 27 ஆண்டுகள் நற்செய்தி அறிவித்து வந்தோம். இப்பொழுது இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மேய்ப்பனின் குரல் ஊழியத்தின் மூலம் நடைபெறும் ஊழியங்கள்: ஆவிக்குரிய புத்தகங்கள், ஆவிக்குரிய கூடுகைகள், குடும்ப முகாம்கள், ஒடிசா மேற்கு வங்காள பழங்குடி மக்கள் மத்தியில் மிஷனரி ஊழியங்கள், மாதந்தோறும் தமிழில் மேகசீனையும் ஆங்கில மொழியில் நியூஸ் லெட்டரையும் வெளியிடுகிறோம். தின தியானங்களை வாட்ஸ்அப்பில் பெற விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு தாயார் தன்னுடைய மரண படுக்கையிலே தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் கூட்டி வச்சு சொன்னாங்களாம், பிள்ளைகளே, அம்மா மறிக்க போகிறேன், உங்களுக்கு சொத்து ஒன்றும் நான் வச்சுட்டு போகல, ஆனால் இந்த வேத புத்தகத்தை சொத்தாக உங்களுக்கு விட்டு போகிறேன், இதை வாசியுங்கள், இதை வாசிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் குறைபடாது, இதில் சொல்லி இருக்கிறபடி நடங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா மரித்து போனார்களாம். அவருடைய கடைசி பிள்ளைதான் சீகன்பால் என்பவர். இவர் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு மிஷினரியாக வந்தவர். தரங்கம்பாடியில் வந்து இறங்கினோடனே அவரை அங்கிருந்து ஆங்கிலேயர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த சுடு மணல்லையே எத்தனையோ மணி நேரம் நிறுத்தி வைத்தார்களாம். எப்படியோ அவர் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தார். வந்து ஒரு சிறு பையன்கிட்ட கடற்கரை மணலிலே எழுத சொல்லி அவர் தமிழ் எழுத்துக்களை கற்றுக்கொண்டார். கற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, இந்த தமிழ் வேதாகமத்தை தமிழிலே மொழிபெயர்த்தார். இன்றைக்கு ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிற இந்த வேத வசனங்கள் அநேகருடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அந்த சீகன்பால் ஐயர் அவர்தான். அவருக்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். அந்நிய நாட்டிலே வந்து அந்நிய மொழியை கற்று நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கு வேதத்தை கொடுத்தபடியினால்தான் இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக வாழ்ந்து ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறோம். நரகத்துக்கு தப்பித்து பரலோகத்துக்கு போகக்கூடிய கிருபையை பெற்றிருக்கிறோம். இந்த வேத வசனம் மிகவும் முக்கியமானதொன்று. அந்த அம்மா சொன்னாங்க இல்லை, சொத்து வைத்து போகவில்லை, இந்த வேதம் தான் சொத்து. அருமையானவர்களே, இந்த வேதம் அவ்வளவு விலையேற பெற்றது. சங்கீதம் 119:72 வாசிக்கிறோம், அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நல்லது. அருமையானவர்களே, இந்த வேதம் பொன்னையும் வெள்ளியையும் விட விலையேற பெற்றது என்று சொல்லி நம் வேதத்திலே வாசிக்கிறோம். தாவீது ராஜா சொல்லுகிறார், சங்கீதம் 19:9-10, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெள்ளி தேனிலும் மதுரமுள்ளதாக இருக்கிறது. பொன்னை விட, வெள்ளியை விட, முத்துக்களை விட இந்த வேதாகமும் விலையேற பெற்றது என்பதை மறந்து விடாதீங்க. சங்கீதம் 119:1 வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இதை வாசிக்கிறது மாத்திரமல்ல, இதன்படி நாம் நடக்கும்போது பாக்கியவான்களாயிருப்போம். இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாயிருப்போம். இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே யோவான் எழுதுகிறார். 3ஆம் வசனம், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். அருமையானவர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் இருக்கணும்னு விரும்புகிறீங்களா? அப்படின்னா கட்டாயமாக
இந்த வேதத்தை வாசிக்கிறது மாத்திரம் இல்லை, இதை கை கொள்ளும்போது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். சங்கீதம் 1 வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் மேல் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதை தியானிச்சிங்கன்னா நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. அது மாத்திரம் இல்லை, கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். ஆண்டவர் நம்மிடத்திலே கனி தருகிற வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்தில் நம்மளை உருவாக்கி அவர் படைத்து இவ்வளோ ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் என்றால் இதற்கேற்ற கனிகளை நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய கனி எப்படிப்பட்ட கனியாக இருக்கணும்? இயேசுவை பிரியப்படுத்துகிற கனி தரும் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆவியின் கனியை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நற்கிரியைகளாகிய கனிகளை தர வேண்டும் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, ஆத்துமாக்களாகிய கனிகளையும் அவர் கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த வேத வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். நிறைய பேருக்கு ஊழியம் செய்யணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் இந்த வேத வசனங்கள் உள்ளத்தில் இல்லாதபடி நாம் ஊழியம் செய்கிறது ரொம்ப கஷ்டம். அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இரவும் பகலும் இந்த வேதத்தை நீ தியானிப்பாயானால் கர்த்தர் உன்னை ஊழியத்தில் பயன்படுத்துவார், கனி கொடுக்கிற மகனாக மகளாக மாற்றுவார் என்பதை ஒரு நாள் நீ என்ன செஞ்சிடாத, மறந்து போய்விடாதே. யோவான் 17 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், 17:19, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். பாருங்க, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இப்போ இந்த வேத வசனம்தான் நம்மளை பரிசுத்தமாக்கும். சங்கீதம் 119 வாசிக்கிறோம், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே. சங்கீதம் 119:9-11, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்தேன். பாருங்க, இந்த வசனம் நம்மளை பரிசுத்தமாக்கும். வாலிப பிராயத்தில் நிறைய பாவ இச்சைகள், சோதனைகள், போராட்டங்கள். இன்றைக்கி ஒரு பக்கம் செல்ஃபோன் இழுக்குது, பல மீடியாக்கள் பிள்ளைங்களை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு பாவ வழியில் கொண்டு போகும்போது இந்த வேத வசனத்தை தியானிக்க நேரம் எடுங்க, இது உங்களை பரிசுத்தமாக்கும். அது மாத்திரமில்ல, இந்த வேத வசனம் நம்மை நற்குணசாலிகளாக மாற்றும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 17 அதிகாரம் பெரோயா பட்டணத்தாரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 17:11, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்களாம். இன்னைக்கு குணசாலிகளை உலகம் தேடுது, கண்டுபிடிக்க முடியல. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது எது தெரியுமா? நற்குணசாலிகளாய் வாழ்வது. உலகத்தில் நம்மை நற்குணசாலிகளாய் மாற்றுவது இந்த வேத வசனம் என்பதை மறந்து போய்விடாதீர்கள். அது மாத்திரமில்லை, இந்த வேத வசனம் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது என்பதை என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்க, ஞானம் இல்லை, படிக்கிறதெல்லாம் மறந்து போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, படிக்கவும் முடியல, என் பிள்ளையால் படிக்க முடியல. பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளை வேத வசனங்களை தினம் படித்து ஒப்பிக்க சொல்லுங்கள். வேத வசனங்கள் அவர்களை ஞானம் உள்ளவர்களாய் மாற்றும் என்பதை ஒரு காலம் மறந்து விடாதீங்க. வாலிப தம்பி, தங்கச்சி, இந்த வேத வசனங்களை தினம் வாசி, தினம் மனப்பாடம் பண்ணு. இந்த வேத வசனத்தின்படி நடக்க உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை ஞானமுள்ள மகனாய் மாற்றுவார். சங்கீதம் 119:98 நான் வாசிக்கிறேன்.
நீர் உம்முடைய கற்பனைகளை கைக்கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர். அடுத்து 99 வாசிக்கிறோம், உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன். 100ஆம் வசனம், உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கலும் ஞானம் உள்ளவனாயிருக்கிறேன். இங்கே வேதத்தை வாசிக்கும் போது, வேதத்தை கை கொள்ளும்போது சத்துருக்களை பார்க்கலும் ஞானம், போதித்த எல்லாரை விட நானும் முதியோர்களை விட ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த வேத வசனங்கள் ஞானத்தை கொடுக்கிறது என்பதை மறந்து விடவே கூடாது. மத்தேயு 4ஆம் அதிகாரம், லூக்கா 4ஆம் அதிகாரத்தெல்லாம் வாசித்து பார்ப்பீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசுவையே பிசாசு விட்டு வைக்கவில்லையே, நம்மளை சோதிக்காமல் இருப்பானா? சோதனையை ஜெயிக்கணும்னா இயேசு எப்படி சோதனையை ஜெயித்தார் என்று நாம் பார்த்தோம் என்றால், அவர் வேத வசனங்களை வைத்து பிசாசை ஜெயித்தார். பிசாசை ஜெயிக்கணும்னா இன்றைக்கி வேத வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். இருதயத்தில் இல்லைன்னா ஈஸியாக அவன் டேக் ஓவர் பண்ணிகிட்டே போயிடுவான். இன்றைக்கி எப்படி யாரை எந்த பக்கத்தில் எப்படி வீழ்த்தினா கீழே போயிடுவாங்கன்னு அவனுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனம் இருதயத்தில் இருக்கும்போது நிச்சயமாக பிசாசை நாம் ஜெயிக்க முடியும், சோதனைகளை ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் நமக்கு வரும் இல்லை? ஒவ்வொரு போராட்டத்திலும் ஜெயம் எடுக்க வேண்டுமானால் நிச்சயமாக வேத வசனங்கள் நமக்கு தேவை. இயேசு கிறிஸ்து லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் ஒரு ஓமையை சொல்கிறார். நான் வாசிக்கிறேன் 47 என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாரியின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திவாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதினவுடனே அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது. அன்றைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவங்க கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். அருமையானவர்களே, எத்தனை போராட்டம் வந்தாலும் எத்தனை சோதனை வந்தாலும் நம்ம ஸ்ட்ராங்காக நிற்க முடியும். ஒருவேளை என்னை வாலிப மகனை 24 வயதில் ஒரே மகனை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ஆனாலும் இன்றைக்கும் நாங்கள் ஊழியம் செய்கிறோன்னா இந்த வேத வசனங்கள் தான். எத்தனை போராட்டம் வந்தாலும் அவருக்காக நிற்க செய்கிறது இந்த வேத வார்த்தைகள். அது மாத்திரம் இல்லை, யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது அவைகள் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. பென்னிகன் என்ற ஒரு பெரிய ஊழியக்காரரை நம்ம எல்லாரும் அறிவோம் இல்லை? அவர் 2015ஆம் ஆண்டு அவர் என்ன பண்ணாரா, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து அட்மிட் பண்ணப்பட்டார். அவர் வந்து மரிக்கிற தருவாயில் இருந்தார். அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு தரிசனத்தை கொடுத்தார். பரலோகத்துக்கு எல்லோரும் போயிட்டாங்களாம். அவர் க்யூவில் போய் நிற்கிறாங்க, இவரும் க்யூவில் நிற்கிறார், எல்லோரும் ஊழியக்காரங்களாம். அவர் சொல்கிறாரு, அங்கே இயேசு கிறிஸ்து நிற்கிறார், பெரிய பரலோக வாசல், அழகான வாசல் திறந்திருக்கிறது. ஒரு மியூசிக், அழகான மியூசிக் போடும்போது ஆண்டவர் ஓகேன்னு சொல்கிறாரு. அந்த வாசல் திறக்கப்படுது, உள்ளே போகிறாங்க ஒருத்தர். ஆனால் நிறைய பேர் எல்லா ஊழியக்காரங்களும் அப்படியே அங்கே நோ சொன்ன உடனே பயங்கரமான மியூசிக் வருது, எல்லோரும் இழுத்துட்டு போயிடுறாங்க, வேதனையோடு போகிறாங்க. இவரும் பயந்து அவர் டேன் வரும்போது அங்கே போய் நின்னாராம். ஆனால் ஆண்டவர் இவருடைய டேன் வரலன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சாராம். அந்த அருமையான ஊழியக்காரர் சொல்கிறாரு, 2015 ஆண்டவர் இந்த தரிசனத்தை காட்டின பிறகு என்னுடைய வழிகளை நான் செட்ரைட் பண்ணிட்டேன். நான் செல்ஃபோனில் உட்கார்றதில்ல, டிவி முன்னால் நான் உட்கார்றதில்ல, ஒரு வருஷத்துக்கு 3 தடவை பைபிளை முடிக்கிறேன். ஏன்னா பரலோக ராஜ்யம் தான் முக்கியம். எத்தனையோ பேரை விடுதலை பண்ணின தேவ மனிதர்
எத்தனையோ பேருக்கு சுகம் வாங்கி கொடுத்த தேவ மனிதன். அவருடைய ஊழியத்தில் நிறைய ஹீலிங் நடக்கும். அவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா இந்த வேத வசனங்களில் உட்காரணும், வேற எதுவுமே என்னை இழுக்கக்கூடாது. அருமையான சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பி, தங்கச்சி, இந்த ஜீவனுள்ள வேத வாக்கியங்களை வாசிக்க, நேசிக்க, அதன்படி நடக்க அர்ப்பணிப்பாயா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அருமையான வேத புத்தகத்தை எங்கள் கையிலே கொடுத்திருக்கிறீர் ஐயா. இன்றைக்கி செல்ஃபோனில் உட்கார்ந்து நேரத்தை கழிக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகள் ஆண்டவரே, யூடியூப்லையும் தேவையில்லாத ஆண்டவரே காரியங்களிலும் மணிக்கணக்காய் தூக்கத்தை கெடுத்து கொண்டு உட்கார்ந்துருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, தங்கள் வாழ்வை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, தேவனை விட்டு தூரமாய் ஓடி போய்கொண்டிருக்கிறார்கள் என்ற உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா. இன்னைக்கு யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ, இந்த வேத புத்தகத்தை எடுத்து அவளாய் படிக்க கிருபை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். போர் அடிக்கிறது என்று சொல்லுகிற பிள்ளைகள் எல்லாம் வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாய் அவருடைய கண்களை திறப்பீராக. இந்த வேத வாக்கியம் அவர்களை உயர்த்தும். இந்த வேத வாக்கியம் அவர்களுக்கு எதிர்காலத்தை கொடுக்கும். இந்த வேத வசனங்கள் அவர்களை பரிசுத்தப்படுத்தும். இந்த வேத வசனங்கள் நித்திய ஜீவனை கொடுக்கும் என்ற உண்மையை அவர்கள் உணர்ந்து அறிந்து இதை தியானிக்க கிருபைத்தாங்க. இப்போதும் வியாதியோடு, பிரச்சனையோடு, கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு இந்த சகோதரி சொன்னபடி வேதத்தை எடுத்து தினமும் வாசிப்பேன் என்று தீர்மானிக்கும் போது கர்த்தர் அவர்கள் பிரச்சனையை மாற்றி போடுவீராக. எப்பேற்பட்ட அற்புதமானாலும் இப்பொழுது அப்படிப்பட்ட தீர்மானம் எடுக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் நடப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் கடந்து வாங்கப்பா, உம்முடைய சமாதானத்தை தாருங்க, கண்ணீரை துடைங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். மார்போடு அணைத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, நல்ல எதிர்காலத்தை கொடுங்கன்னு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரதி மாதம் செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை மேய்ப்பனின் குரல் அலுவலகத்தில் உபவாச ஜெபம் நடைபெறும். வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படும். மனக்குழப்பத்தில் செய்வதறியாது திகைப்பவர்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகளும் வழங்கப்படும். எங்களை தொடர்பு கொள்ள விரும்புவோர் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.